வணக்கம். இன்று 17/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய கிரக நகர்வை பார்ப்போம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் புதன் வக்கரம், சுக்கிரன் வக்கரம், சூரியன் ராகு. மேஷராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு ஆரம்பம் பார்ப்போம். காலச்சக்கரத்துக்கு முதல் ராசி மேஷம். ராசியாதிபதி செவ்வாய் மிதுனத்தில், ராசிக்கு 2ல் குரு, 2ஆம் அதிபதி 12ல் வக்கரம். தனஸ்தானத்தில் தன காரகன். இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் தேவகுரு அசுரகுரு. தேங்கி தான் செய்வாங்க ரெண்டு பேரும். நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்க, ஏன்னா தேவகுர அசுரகுருங்கிறவங்க நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளாங்கிறதுல அவங்களுக்குள்ள ஒரு பனிப்போர் இருக்கும். தேங்கி தான் பொருளாதாரத்தை கொடுப்பாங்க. ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 12ல் மறைவு. குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். ரிஷபம் காலபுருஷனுக்கு 2வது ராசி. ராசியாதிபதி 11ல் வக்கரம், 11ஆம் அதிபதி ராசிக்குள்ள. 6ஆம் அதிபதி கெட்டவன் 11ல் உட்காந்து வக்கர கிரகத்தை கூட வக்கரமாகி ராகு கூட பூதாகாரமாக போகிறார். பிரம்மாண்டம். பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். இன்றைக்கி உங்களுக்கு குறிப்பாக இழந்த பணம் இன்றைக்கி வரும். ரிஷபராசி நண்பர்களுக்கு. அதே மாதிரி 5ல் கேது. பிள்ளைகளால் சிறு சிறு சொல்கிற தொந்தரவுகள் வந்து விலகும். கொஞ்சம் அனுசரித்து போகணும். மிதுனம் காலபுருஷத்துக்கு 3வது ராசி. ராசியில் செவ்வாய் வெப்பக்கரகம், இரத்தக்கரகம். கோபத்தை குறைக்கணும். குறிப்பாக 4ல் கேது. அம்மா வீட்டு வர்க்கம். அம்மாவுக்கு உடலில் சில பிரச்சனைகள் வந்து விலகும். 5ல் சந்திரன் குடும்பாதிபதி அங்கே போய் உட்காந்துருக்கார். நல்லாயிருக்கும். எது என்ன பண்ணாலும் மனமகிழ். 5ஆம் அதிபதிச்சும் 10ல் உட்காந்துருக்கார். அது நன்மையை செய்யும். கர்மாதிபதி 5ஆம் அதிபதி 10ல் உட்காந்து கர்மாதிபதி ஒரு பெரும் நன்மையை பெறும். கடகம் ராசியாதிபதி சந்திரன் 4ல் சுக்கிர வீட்டில். 6ஆம் அதிபதி 11ல் குரு 11ல் உட்காந்துருக்கார். சுபக்கடன் வாங்கக்கூடிய சூழல் வரும். கேட்ட இடத்துல இன்னைக்கு கிடைக்கும். 8ல் சனி. உடல் சோர்வு இருக்கும் இன்னைக்கு. அது பிற்பகுதிக்கு மேலே விலகிடும். குறிப்பாக 11ல் குரு. பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். சிம்மம் காலபுருஷனுக்கு 5வது ராசி.
அந்த ராசியாதிபதி சூரியன் 8ல், வெளியூர் போயிட்டு வர மாதிரி வரும். அதுலேயும் குறிப்பாக 6 தாண்டி சுக்கிரன் கூட இருக்கிறார். அவர் 3க்கும் 10 கூட வருவார். வெளியூர் 6 தாண்டி போயிட்டு வர வேண்டிய சூழல் இருக்கும். அது குறிப்பாக சுப செலவாக இருக்கும். ஏழில் சனி இருக்கிறதுனால வெளிவட்டாரங்கள் அவ்வளோ சிறப்பாக இல்லை. இந்த ராசிக்கு 7 சனி அவ்வளோ நல்ல செய்ய மாட்டார். வெளிவட்டாரத்தினுடைய நட்பு வட்டாரத்தை குறைச்சிக்கணும் இன்றைக்கி. அதே மாதிரி மனைவியில், குடும்பத்தில் சச்சரவு தான் வந்து விலகும். அனுசரித்து வாய விடணும். கன்னி காலப்புருஷத்துக்கு 4வது ராசி. ராசியாதிபதியார் புதன் 7ல் போய் உட்காந்து வக்கரமாகி, வக்கர கிரகத்துக்குடைய ராகு கூடையும் 2க்கும் 9 கூடிய சுக்கிரன் கூட வக்கரகதியில், சுக்கிரனும் புதனும் வக்கரகதியிலேயே ராகு கூடைய இயற்கை வக்கரத்துடைய பயணம் பண்ணுறாங்க. அது வெளிவட்டாரத்தை பெருமைப்படுத்தும். நண்பர்களால் உதவி கிடைக்கும். 4ஆம் அதிபதி 9ல், அம்மா வீட்டு சொத்து, அம்மா வீட்டு வர்க்கத்தினால் உதவி, மனைவி மற்றும் இன்றைக்கி பல கோணத்தில் உங்களுக்கு உதவியே வந்து சேரும். அதுலேயும் குறிப்பாக மனைவி, நண்பர்கள், அம்மா வீடு, இந்த உறவுனால உங்களுக்கு அனுகூலம் உண்டு. இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு. துலாம் ராசியாதிபதி உச்சம் பெற்று 6ல் உட்காந்து 6ஆம் அதிபதி 8ல் விபரீத ராஜயோகம். அதில் குறிப்பாக சுக்கிரன் வாகனத்துக்கு அதிபதி. பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனம் வாங்குகிறோம் அல்லது கைமாற்றி விடுறோம். இதில் உங்களுக்கு அபரீதமான யோகம் உண்டு. 2க்கு 7 தனஸ்தானாதிபதியை விட 9ல் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ குடும்பத்தினால அனுகூலம் தான் உங்களுக்கு இன்றைக்கி மேலோங்கி நிற்கும். பொருளாதாரம், மனமகிழ்ச்சி, சிறப்பான நாள். இன்றைக்கி இந்த துலா ராசி நண்பர்களுக்கு சிறப்பான நாள். விருட்சிகம் ராசியாதிபதி 8ல், அந்த 8ஆம் அதிபதி 5ல். இன்றைக்கி 6ஆம் அதிபதியும் 8ல் உட்காந்து விபரீத ராஜயோகம் தான். செவ்வாய் இன்றைக்கி 8ல் இருந்து குறிப்பாக யார் வீட்டில், புதன் வீட்டில், அந்த புதனும் ராசிக்கு 5ல் உட்காந்து வக்கரகதியில் பிரம்மாண்டமாக 5ஆம் இடம் பசங்களால் அனுகூலம். அதே பூர்வீக சொத்து இன்றைக்கி ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இன்றைக்கி கிளியரன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த விருட்சிக ராசி நண்பர்களுக்கு. தனுசு காலபுருஷனுக்கு 9வது ராசி. அந்த ராசியாதிபதி 6ல், 11க்கும் 6 கூடையவர் 4ல் உட்கார்ந்துருக்கிறார். ராசிக்கு 11ஆம் அதிபதியார் குரு 6க்கும் 11க்கு உடையவர் 4ல், 4க்கும் ராசிக்கும் உடையவர் 6ல் பரிவர்த்தனை யோகம். இந்த 11ஆம் இடம் 4ல் வரும்போது வாகன விருத்தி நல்லாயிருக்கும். 11ஆம் இடம் 4ல் காரு, பங்களா, இதுக்கு அடிகோல் நாட்டுவது இல்லை வாங்கிறது, அதற்கான முயற்சி, வாங்கி முடிச்சு இருந்தால் முடிகிறது. இந்த வேலைகளை இந்த ராசிக்கு நீங்கள் நடக்கும். அதுலேயும் குறிப்பாக கறவை மாடு, உயர் ரக வாகனங்கள், உயிருள்ள வாகனம், உயிரற்ற வாகனம் ரெண்டுக்குமே சுக்கிரன் அதிபதி தான் செஞ்சு கொடுத்துருவார்.
மகரம். காலபுருஷனுக்கு 10வது ராசி. ராசியாதிபதி சனி 11 ஆட்சி தன ஸ்தானத்தில். தனக்காரகனை 12க்கும் 3 கூடிய தனக்காரகன் சொல்லக்கூடிய 5ல் உட்கார்ந்துருக்கிறாரு. பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். நண்பர்களால் உதவி கிடைக்கும். சந்திரன் இவனுக்கு 10ல் உட்காந்துருக்காரு. 7ஆம் அதிபதி சந்திரன் 10ல் உட்காந்து ராசிக்கு 10ல் உட்காந்து நண்பர்களால் அனுகூலமான நாள் இன்றைக்கி. பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். நண்பர்கள் உதவி செய்வாங்க. வெளிவட்டாரர்கள், மனைவிமார்கள், மனைவி மக்கள் இவங்களால் இன்றைக்கி உதவி உண்டு இந்த மகர ராசி நண்பர்களுக்கு. கும்பம். ராசியாதிபதி ராசிலேயே ஆட்சி. ஆனால் மந்தனாக இருக்கிறார். ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருந்துக்கிட்டே இருப்பான். இந்த கும்பராசினியர்களுக்கு காலபுருஷனுக்கு 11வது ராசி. ராசியாதிபதி ஆட்சி. ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கும்பராசினியர்களுக்கு. நண்பர்களால் அனுகூலம் உண்டு. நண்பர்கள், சகோதரன் சகோதரி இருபாலரும் அனுகூலமான நாள் இன்னைக்கு இந்த கும்பராசி நண்பர்களுக்கு. தனஸ்தானத்தில் அல்லது 2ஆம் இடத்துல சுக்கிரன் வக்கரம், புதன் வக்கரம், சூரியன் ராகு, இயற்கையாக பயணம் பண்ணக்கூடிய ராகு கூட தனஸ்தானத்தில் ராகு இருக்க. பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். குறிப்பாக நண்பர்கள், மனைவிகள் அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. மனைவி உறவுகளால் அனுகூலமான நாள் தான் இன்று கும்பராசி நண்பர்கள். மீனம். ராசியில் சுக்கிரன், புதன், சூரியன், ராகு. ராசியாதிபதி குரு 3ஆம் அதிபதி ராசிக்குள்ள. 7 கேது, 7ஆம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கார். வெளிவட்டாரங்களை கூடுமான வரை தவிர்க்கணும். மனைவி இடத்துல விட்டு கொடுத்து பேசணும். இன்றைக்கி 7ஆம் அதிபதி ராசிக்குள்ளே வந்து வக்கரமாக வர்றார். விட்டு கொடுத்து தான் பேசணும். சச்சரவுகள் வந்து நீங்கும். நண்பர் வட்டாளர் இன்றைக்கி குறைக்கணும். வெளியூர் வெளிப்பயணங்கள் போகணும். முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி தவிர்க்கணும். வெளிவட்டாரங்களை யோசித்து செய்ய வேண்டிய நாள் இன்றைக்கி மீனராசி நண்பர்களுக்கு. 4 செவ்வாய் அனக்காரகன். பொருளாதாரம் 9ஆம் அதிபதி 4ல். தகப்பன் வீட்டு அப்பா வீட்டு உறவுனால் அனுகூலம் உண்டு. நாளை சந்திப்போமா?